நவாப்பழம் ரொம்ப பெரிய மருத்துவ பயன்கள். இதை எடுத்தோனே எல்லாருமே சுகருக்கு நல்லது. இவ்வளவு தானே சொல்றாங்க. ஆமா. ஆக்சுவலி வந்துட்டு என்டிடிவியோட ஃபுட் ரிசர்ச் இதுல வந்துட்டு ஒரு ஆய்வு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நவாப்பழம் ரெகுலரா உட்கொள்றதுனால கணையம், பான்கிரியாஸோட செல்ஸ ரீஜெனரேட் பண்ணுதுன்னு இப்ப ரிசர்ச்சஸ் போயிட்டு இருக்கு. இப்ப சர்க்கரை நோய் வந்துருது ஒரு ஆளுக்கு. என்ன பண்றாங்க? சுகர கியூர் பண்றதில்ல. சுகர நம்ம வந்துட்டு மெயின்டெயின் பண்றதுக்கு மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு மாத்திரை போட்டா பேலன்ஸ் ஆகுது. அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா, எனக்கு சுகரே இல்லாம எப்ப ஆகும்? ஏன் வந்துச்சு? உங்க அப்பாக்கு இருந்துச்சு வந்துச்சு. தாத்தாக்கு இருந்துச்சு வந்துச்சு. எனக்கு திருப்பி வாழ்நாள் முழுக்க மெயின்டெனன்ஸ்க்கு நான் மருந்து சாப்பிடணுமா? கணையத்த சரி பண்ணி, சுகர் நான் இல்லாம ஆக்கிக்கணுமா? கணையத்த சரி பண்றது தான் கணையத்த சிறப்பான சரி வழியா பண்ணி இருக்கும். சுகர் இல்லாம ஆக்கிக்கணும். அப்ப ஒவ்வொரு நாள் குடிக்கிற தண்ணீல ஒரு நாள் மா இல, ஒரு நாள் பலா இல, ஒரு நாள் நெல்லி இல, ஒரு நாள் வில்வ இல அந்த மாரி ஏதாவது ஒரு இல போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும். வில்வ இல மட்டும் ஆண்கள் குடிச்சா அவங்களுக்கு விதைப்பையில வலி வரும். ம். அதனால அது முனிவர்கள்லாம் வந்து அந்த குடும்ப வாழ்க்கைய மறந்துட்டு சாமியா துறவறம் ஏற்கிறதுக்காண்டி வில்வ இலைய குடிக்கிறாங்க. அவங்களுக்கு நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி இந்த நவா இலைய ஒரு இலைய எடுத்துட்டு கழுவிட்டு தண்ணீல போட்டு ரெகுலரா சர்க்கரை நோயாளிகள் கொய்யா இலை கஷாயம் குடிக்கிற மாரி குடிச்சிட்டு வந்தா, ஒரு 70% ஒரு ப்ராமிஸ் பண்ணலாம் அவங்களோட சுகர் மெயின்டெயின் ஆயிரும், கண்ட்ரோல் ஆயிரும். இது பத்தி பெரிய ரிசர்ச்சஸ் போய்க்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் விட இதுல ஒரு வயலட் கலர் இருக்குல்ல, ஆ. அந்த வயலட் கலர் வந்து நீங்க வந்து கவுனி அரிசியில இருக்கு, நொங்குல இருக்கு, ம். நவாப்பழத்துல இருக்கு, ம். கத்திரிக்கால இருக்கு, ப்ளூபெர்ரி கிரேப்ஸ்ல இருக்கு. இந்த வயலட் கலர் வந்து ஆந்தோசைனின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆன்டி கேன்சரஸ். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. நெறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ்க்கு இது ரிசர்ச். இதுல எனக்கு ரொம்ப புடிச்ச பாயிண்ட்ஸ்லாம் சொல்லணும்னா, ம். இந்த நவாப்பழம் எடுத்துக்கிட்டே இருந்தா, இதுல விட்டமின் சி எல்லா சத்துக்களும் நெறைய இருக்கு. மாசமா இருக்கும்போது நான் சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி வெளிய தெரியாம இருக்கு. பிரெக்னன்ட் லேடீஸ் கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிட்டா, பிரெக்னன்சி சுகர் வராம தடுக்க இது உதவுது. செகண்ட் திங் இது விட்டமின் சி நெறைய இருக்கறனாலயும், ஆந்தோசைன்னாலயும் குழந்தையோட கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆயி, கலரா பிறக்கறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அதாவது குழந்தை வயித்துல இருக்கும்போது சாப்பிடும்போது. பிரெக்னன்சில. ஓகே. பிறக்கிற குழந்தையோட கணையம் கூட நல்லா இருக்கும். ஓ! பிறக்கிற குழந்தைக்கு சர்க்கரை நோய் வராம தடுக்க இப்போ பிரெக்னன்ட்டா இருக்காங்க. பிரெக்னன்ட்டா இருக்கவங்கலாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு இது சப்போர்ட் பண்ணுது. ம். பிரெக்னன்ட்டா இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு சுகர் இருக்குன்னு சொல்லி சுகர் மாத்திரையோ, மாசமா இருக்கும்போது இன்சுலினோ போடுறதுக்கு பதிலா, எவ்வளோ வீட்ல நவாப்பழம் சாப்பிடுறாங்க? நவாப்பழத்த உணவுல மறந்துட்டாங்க. எல்லாத்துக்குமே மாத்திரை. இன்னும் கொஞ்ச நாள்ல நவாப்பழம் மாத்திரை, பீட்ரூட் மாத்திரை, கேரட் மாத்திரை, நிலால வாழ்ற மாரி நம்பலாம் எப்படி இருப்போம்னு இதுல ரோபோ மாரி இருப்போமான்னு தெரியல. எவ்வளவுதான் விஞ்ஞானம் கூடுனாலும், ம். சாதம் தான் சாப்பிட முடியும். உணவு வந்து மாத்திரைகளா மாறக்கூடாதுல்ல. இந்த நவாப்பழம் சாப்பிட்டே இருந்தா, இதுக்கு அஸ்ட்ரிஞ்சன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. எஸ்ஆர்கே அஸ்ட்ரிஞ்சன் ப்ராப்பர்ட்டின்னா என்ன? ஒரு துவர்ப்பு சாப்பிடும்போது ஒரு துவர்ப்பு ஆமா. தெரியுதுல்ல. அந்த துவர்ப்பு என்னன்னா, இப்ப என் கையில இங்க கட் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். இங்கருந்து ரத்தம் ப்ளீட் ஆகுது. ப்ளீட் ஆகும்போது இந்த அஸ்ட்ரிஞ்சன் ப்ராப்பர்ட்டின்றது இந்த இத டைட் பண்ணி ரத்தம் வெளியேறாம தடுக்கிறது. இது இல்லாம இந்த அஸ்ட்ரிஞ்சன் ப்ராப்பர்ட்டியோட முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இது வந்துட்டு உடம்பு நீர் உடம்பா இருக்குல்ல, அந்த ஃப்ளூயிட எடுத்துட்டு மசில்ஸ டைட்டன் பண்ணும். ரெகுலரா எடுக்கிறவங்களுக்கு இந்த சுருக்கங்கள் இருக்காது. ஃபேஸ்லாம் கோடுலாம் இருக்குல்ல வயசானவங்களுக்குலாம். நவாப்பழம் ரெகுலரா எடுத்தா நம்ம ரொம்ப அழகா இருப்போம். கலர் ஆயிருவோம். நல்ல பளபளப்பா இருப்போம்.